நீங்கள் ஒரு பிரியாணி செய்யணும்னா எதுக்கடுத்து எது போகணும்னு முறை இருக்குது, அது மாஸ்டர் தான் செய்ய முடியும். அது மாதிரி தான் ஸ்கின் கேர்லையும் என்ன ப்ராடக்ட் எது எதோட மிக்ஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது அப்படின்றது இருக்குது. மில்க் ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து நெய் தவிர்த்து பியூர் ஃபேட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் மில்க் சாலிட்ஸ் இருக்கிற எதை சாப்பிட்டாலுமே பரு அடுத்த 2வது நாள் 3வது நாள் வந்து காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபேஷியல்னு ஒன்று போயிட்டு இருக்கும் பார்லர்ஸில், அதுவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கிட்டு வரும், கிட்டில் இருக்க எல்லாத்தையும் போடுவாங்க, போட்டுட்டு நல்லா இருந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் உருவாக்கிட்டு வருவாங்க. அது பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும் சார், பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சுகர் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தா கழுத்து பின்னாடி கருப்பாக இருக்கும். அது அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் சொல்லுவோம். அது 10 வருஷம் கழிச்சு சுகர் வர போதுன்னு சொல்லுது. பிளட் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா சுகர் நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு இந்த சண்டைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. சிக்கன் சாப்பிட்டா பிரச்சனை அப்படிம்பாங்க. சிக்கன் கூட என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி பரோட்டாவை சாப்பிட்டுட்டு ஏன் சிக்கனை மட்டும் குறை சொல்கிறீங்க? பாவம் இல்லையா? நம்மளுக்காக சாப்பிட்றதுக்காக உயிரை விட்டுருக்குது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை வரலையா? அவங்களுக்கும் அதே அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் தானே வந்திருக்குது, அதே அமௌண்ட் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம் தானே வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நான்வெஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்கின் கேரில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்குது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதவங்க இல்லையா? இல்லை, அவங்களுக்கும் இருந்திருக்கு. அப்போது சன்ஸ்கிரீன்னால தான் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு அங்கே எவிடன்ஸ் இல்லை. அப்போது ஏசியில் ரொம்ப -16 வச்சிங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சிரும். காற்றுல இருக்கிற ஈரப்பதம்லாம் என்ன ஆகும்னா ஏசியில் தண்ணியாகி வெளில போயிடும். அப்போ காற்றுல ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அப்போ ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோனை பார்த்தீங்கன்னா லைட் அடிக்குது. அது லைட்டு ஸ்கின்ல மட்டும் நேராக கண்ணிலே அடிக்குது. அப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே ஃபோனை பார்க்குறது உங்கள் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். வயசு கம்மியாக இருக்கும்போது ஸ்டெம் செல் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த டேமேஜ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டே வரும். சீக்கிரமே வயசாகும். வணக்கம் சார். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியாக எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த சமீப காலங்களில் ஸ்கின் கேர் பற்றின அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம அணுகணுன்ற ஒரு தெளிவு இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு காரணம் அவங்களுக்கு அவேர்னஸ் வந்தது தானா, இல்லை இப்போ பிரச்சனைகள் ஸ்கின் பிரச்சனைகள் உள்ள உணவுமுறைகள்லாம் மாறினதுனால அதிகமாகிடுச்சா? நீங்கள் என்ன? சரி, இது வந்து நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கலாம். சரியா? நம்பர் 1, ஏதாவது இப்போ வந்து நம்மளோட தேவைகள் உணவு, உடை, உறையுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ உணவு, உடை, உறையுள்லாம் பிரச்சனையாக இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்கின் பிரச்சனைகளுக்கு யாரும் கவனிச்சது கிடையாது. சொறி, சிரங்கு, படை மட்டும்தான் ஸ்கின் நோயாகவே கவனிக்கப்பட்டது. அந்த பெரிய பெரிய பிரச்சனை வெளியில் பார்த்தா சிங்கமாக தெரியுன்ற பிரச்சனைக்கு மட்டும் தான் தோல் டாக்டர் அணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ வந்து நம்ம உணவு, உடை, உறை எல்லாத்தையும் ஈஸியாக தாண்டிட்டோம். இப்போ அதெல்லாம் சஃபிஷியன்ட் ஆயாச்சு. நம்ம அதை தாண்டி வளர்ந்து வந்துட்டோம். ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக நம்ம மாறிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் என்ன தேவை அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். நார்மல் ட்ரெஸ் ஒரு சட்டை இருந்தால் போதும், 100 ரூபாய்க்கு சட்டை இருந்தால் போதுன்றவங்க இப்போ பிராண்டு பார்த்து போட ஆரம்பிக்கிறோம்னா என்னன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம வந்துட்டோம் அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது. அது போக ஸ்கின் இருந்தால் போதும், பிரச்சனை எல்லாம் இருந்தால் போன்றதை தாண்டி அழகியல் சம்மந்தப்பட்ட தேவைகள் இப்போ அதிகமானதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பேசிக்ஸை சால்வ் பண்ணிட்டோம். அதனால அழகியல் சம்மந்தப்பட்ட தேவைகள் ஒன்று வருது. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, அசச்சு ஒரு சொசைட்டியாகவே இவ்வளோ அளவுக்கு சாப்பாடு அதிகம் கிடைத்த பீரியட்னே உலகத்தில் கிடையாது. நம்ம ஆதி காலத்துலேருந்து எடுத்தாலே ஏதோ ஒரு பீரியட்லேருந்து கண்டினியூஸாக ஃபுட்டு இவ்வளோ தொடர்ந்து கிடைச்சதுனே கிடையாது. அப்போ ஓவர் ஃபீடிங் நடக்குது. நம்ம நிறைய கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளுக்கு 3 வேளையை சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமாக 5 வேளை 7 வேளையெல்லாம் போயிடுச்சு. மிட் நைட் பிரியாணி 3 மணி பிரியாணிலாம் திறந்துருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிட்றதோட பிரச்சனைகள் ஒன்று வரும் இல்லையா? அது உடம்புக்கு உள்ளே மட்டும் வராது, அதுவும் ஸ்கின்லேயும் வரும். ஸோ அந்த ஸ்கின் பிரச்சனைகளும் ஸ்கின்ல வராதனால அவேர்னஸ் அதிகமாகுது. அதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மும்முறை உண்பவன் ரோகி, இருமுறை உண்பவன் போகி, ஒரு முறை உண்பவன் யோகி அப்படின்னு சொல்லி முன்னாடி பழமொழி இருக்குது. நம்ம 3 தாண்டிட்டோம். நம்ம 6, 7 சாப்பிட்றோம். அப்போ அதோட பிரச்சனை உள்ள ஒரு ஓவர் ஃபீடிங்கோட ப்ராப்ளம்னு சிலது இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளும் ஸ்கின்ல சேர்ந்து காட்ட தான் செய்யுது. ஸோ அதுக்கான ப்ராப்ளமும் இப்போ வர ஆரம்பிக்குது. இது பார்த்தோன்னா அவேர்னஸும் அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் இது பிரச்சனை, இது ஒரு ப்ராப்ளம், இதை சரி பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிய ஆரம்பிச்சதுனால இப்போ வந்து ரொம்ப தேடி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போது நம்ம ஊரில் சார் அவேர்னஸ் வர்றதுமே வந்து சில சமயங்களில் பிரச்சனையாக இருக்கும். எப்படின்னா ஓவர் அவேர்னஸ் ஆகி அங்கங்கே படிச்சுட்டு எதையாவது பார்த்துட்டு இது பிரச்சனை, அது வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பார்த்துட்டு சில விஷயங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸில் வந்து அதிகமாக காணப்படுற ஒரு மித்துனா அதை சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவேர்னஸை தாண்டி ஓவர் இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ நிறைய பேர் தவறான விஷயங்களை பார்ப்பாங்க. இதுக்கான காரணம் பார்த்தோன்னா, இதில் இந்த ஃபீல்டில் அசச்சு இந்த தோல் மருத்துவத்தில் எக்கச்சக்கமான போலி டாக்டர்கள் இருக்கிறாங்க. அதாவது எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு தோல் மருத்துவ நிபுணர்னு போட்டாலே போலின்னு இருக்கும்போது, +2 முடிச்சுட்டு 2 வாரம் கோர்ஸ் முடிச்சுட்டு நான்லாம் ஸ்கின் டாக்டர்னு சொல்லி தெரியுறவங்க ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டில் இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்கின் எக்கச்சக்கமானது இருக்கும். உள்ளே பார்த்தா கண்டிப்பாக ஸ்கின் டாக்டர் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க கொடுக்குற மிஸ்இன்ஃபர்மேஷனால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நல்லா இருந்த மூஞ்ச கெடுத்துட்டு வர்றாங்க.
ஸோ இது நடக்க தான் செய்யுது. இது போக முன்னாடி பார்த்தோம்னா ஃபேஷியல்னு ஒன்று போயிட்டு இருக்கும் பார்லர்ஸில். அதுவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கிட்டு வரும், கிட்டில் இருக்க எல்லாத்தையும் போடுவாங்க, போட்டுட்டு நல்லா இருந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் உருவாக்கிட்டு வருவாங்க. அது பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கும் சார், பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் மிஸ்இன்ஃபர்மேஷன். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா நியாசினமைட் சீரம், அந்த சீரம், ரெட்டினால் சீரம், 7 சீரம், 8 சீரம், 8 ஸ்டெப் ஸ்கின் ரொட்டீன் இப்படின்னு விளம்பரம் பார்த்து ஒன்றொன்னா வாங்கி எது எதோட மிக்ஸ் ஆகும்னு தெரியாமல் போட்டு மூஞ்சி எரிச்சிட்டு வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனித்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி செய்யணும்னா எதுக்கடுத்து எது பண்ணணும்னு முறை இருக்குது. அது மாஸ்டர் தான் செய்ய முடியும். அது மாதிரி தான் ஸ்கின் கேர்லேயும் என்ன ப்ராடக்ட் எது எதோட மிக்ஸ் ஆனால் பிரச்சனை கிடையாது அப்படின்றது இருக்குது. நீங்கள் ரேண்டமாக ஒரு 4 அட்லீஸ்ட் ஒரு ரெசிபியை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 4 பேரோட ரெசிபி எடுத்து கலந்து ஒரு ரெசிபி போட்டோம்னா மூஞ்சில் வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ சரி நீங்கள் ஒரு ஆள் ரெசிபி ஃபாலோ பண்ணுறதுன்னா அது யாராக இருக்கலாம்னா உங்கள் ஸ்கின்னை பார்த்து ஸ்கின் டாக்டர் அதை சொல்கிற ரெசிபி மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேற யாருக்கோ கொடுத்த ரெசிபி எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அரிசியோ மட்டனோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பிரியாணி எப்படி வராது. இப்போ நீங்கள் பிரியாணின்னு சொல்லவோ எனக்கு என்ன வருது என்னென்னா, சில உணவு பழக்கங்களே கூட வந்து ஸ்கின்ல முகத்துல இல்லாமல் சில இடங்களில் பிரச்சனைகளாக உடனே இல்லைனாலுமே கூட தொடர்ந்து சாப்பிட்றதுனால வராது. அப்படி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உணவு, இந்த உணவு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்ற மாதிரி தான் இருக்குது. கிளியர் எவிடன்ஸோடு இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பால் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டால் பரு வரும். மில்க் ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து நெய் தவிர்த்து பியூர் ஃபேட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் மில்க் சாலிட்ஸ் இருக்கிற எதை சாப்பிட்டாலுமே பரு அடுத்த 2வது நாள் 3வது நாள் வந்து காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. பரு வர டெண்டன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கிளியர் எவிடன்ஸோட நம்மகிட்ட ப்ரூஃபோடு இருக்கிறது. இது போக அசச்சு நான் வந்து மாவுச்சத்து இருக்கிற பொருள் அதிகம் சாப்பிட்டாலே ப்ராப்ளம்னு சொல்லுவேன். அது உள்ள இது எல்லாம் ப்ராப்ளம் ஸ்கின்ல மட்டும் காட்டுறது கிடையாது. உள்ள காட்டுறது ஸ்கின்ல அட்வான்ஸாக தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இங்கே ரெகனைஸ் பண்ணிட்டோம்னா தப்பிச்சிக்கலாம். நிறைய சுகர் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தா கழுத்து பின்னாடி கருப்பாக இருக்கும். அது அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். அது 10 வருஷம் கழிச்சு சுகர் வரப்போகுதுன்னு சொல்லுது. பிளட் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா சுகர் நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு இந்த சண்டைக்கெலாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா எப்படி நீங்கள் சுகர் வரப்போகுதுன்னு சொல்ல போச்சுன்னா சண்டைக்கு வந்துருக்காங்க. இப்போ இருக்குது இதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 5 வருஷத்தில் வந்துடும் அப்படின்றதுக்கு ஸ்கின் முதல்லயே நிறைய அறிகுறி காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ரத்த சோகை எங்கே பார்க்குறோம், டெலித்திங் கண்டா தானே பார்க்குறோம். இங்கேயே காட்ட ஆரம்பிக்குது. நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னாலே ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனைகள் காட்டும். அதை அட்வான்ஸாக ரெகனைஸ் பண்ணோன்னா அதை டயட்லையும் சரி பண்ணலாம், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து சரி பண்ணலாம், ஸ்கின் டாக்டரை பார்த்து சரி பண்ணலாம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது ஸ்கின்னோட வெளிப்பாடு மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கிற ஆரோக்கியத்தோட வெளிப்பாடு. இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளே இருக்கிற எண்ணங்கள், அது போக உள்ள இருக்கிற நியூட்ரிஷன், இது ரெண்டும் சேர்ந்து எண்ணங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்கின்ல காட்டி கொடுக்கும். அதே நேரத்தில் உள்ள இருக்க நியூட்ரிஷனும் ஸ்கின்ல காட்டி கொடுக்கும். சிக்கன் சாப்பிட்டா பிரச்சனை அப்படிம்பாங்க. சிக்கன் கூட என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி பரோட்டாவை சாப்பிட்டுட்டு ஏன் சிக்கனை மட்டும் குறை சொல்கிறீங்க? பாவம் இல்லையா? நம்மளுக்காக சாப்பிட்றதுக்காக உயிரை விட்டுருக்குது. அது மேலேயே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணும்? அது பாவம். சிக்கன் மட்டும் அசச்சு அதனால் பிரச்சனை கிடையாது. ஹார்மோன் ஊசி சிக்கனுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது கூட கட்டுப்படி ஆகாது. ஹார்மோன் ஊசி விலை ரொம்ப ரொம்ப அதிகம். 200 ரூபா கோழிக்கு ஊசி போட்டு கட்டுப்படி ஆகாது. அதை மீறி அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா கூட்டாக வளர்க்குறதுனால கிருமி பிரச்சனை வரும்ன்றக்க ஆன்டிபயோட்டிக் போட்டிருப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக்கும் விண்டோ பீரியட்னு ஒரு 5 நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலே நமக்கு வந்து ஹாஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை சாப்பிட்டா திரும்ப நைட்டு சாப்பிடணும். இல்லைன்னா என்னாச்சு, அது உடம்பு விட்டு போயிடுச்சு. அரை நாள்லேயே போகிற மருந்து நீங்கள் ஒரு 4 நாள் விண்டோ பீரியட் வச்சு தான் கோழியை கட்டிங்க்கு வரும். அப்படி இல்லை, அவங்க மேலே நம்பிக்கை இல்லைனாலும் அது லிவரில் தான் உட்காந்துருக்கும். அது மீறி இருந்தாலும் அது 2 கிலோ கோழிக்கான டோஸ் 60 கிலோ ஆளுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால் ஆனாவுனால இந்த கோழி மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, சிக்கன் மேலே நான்வெஜ் நான்வெஜ் பிரச்சனை, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை வரலையா? அவங்களுக்கும் அதே அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் தானே வந்திருக்குது, அதே அமௌண்ட் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம் தானே வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நான்வெஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். சில மெத்தட் ஆஃப் குக்கிங் நான்வெஜ்ஜில் சில பிரச்சனைகள் உண்டு. அந்த பார்பிக்யூ கோல் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூடு பண்ணி அந்த கரிஞ்சி போன பீஸை சாப்பிட்டாங்க அப்படின்னா கோலான் கேன்சருக்கு எவிடன்ஸ் இருக்குது. அதுவுமே கான்ட்ரவர்ஷியல் எவிடன்ஸ் தான். அது மீட் மட்டும் தான் சாப்பிட்டாங்களோ, அது கூட சேர்ந்து அகைன் பிரியாணி பரோட்டா சாப்பிட்டாங்களான்னு இருக்குது. இல்லை ரோட்டி வாட் எவர் எந்த கண்ட்ரியில் எது சாப்பிட்டாங்களோ தே வில் ஆட் சம்திங் மோர் டு தட். ஸோ வெறும் நம்ம சிக்கனையும் மீட்டையும் நான் குறை சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன். அது கூட என்ன சாப்பிட்டாங்களோ அதுதான் ப்ராப்ளம். அதிக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர்லாம் வரலாம். இந்த சன்ஸ்கிரீன் போட்டால் கேன்சர், ரைட்? ஓகே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டால் கேன்சர் வரும்னு சொல்கிறது வந்து எப்படின்னா, முன்னாடி பழைய சில காம்போனன்ட்ஸ் இருந்திருக்குது. அது அகைன் லிங்க்டு தான், காசேஷன் கிடையாது. இப்போ வந்து சிகரெட் அடித்தா கேன்சர் வரும் அப்படின்றதுக்கு காசேஷன் ஃபேக்டரி இருக்குது. காசேஷன்னா இதனால தான் வந்ததுன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இதில் ஸ்கின் கேரில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்குது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதவங்க இல்லையா? இல்லை, அவங்களுக்கும் இருந்திருக்குது. அப்போது சன்ஸ்கிரீன்னால தான் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு அங்கே எவிடன்ஸ் இல்லை. அதில் சில காம்போனன்ட் வந்து எலிகளுக்கு ரொம்ப அதிகமான டோஸில் கொடுக்கும்போது கேன்சர் காஸ் பண்ண எவிடன்ஸை பார்த்துருக்காங்க. ஹியூமன்ஸுக்கு அதை வந்ததாக பார்க்கல. ஸ்டில் நம்ம இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஹேவ் பெட்டர் மாலிகுல்ஸ் நோ. இப்போ ஆல்மோஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுக்குற எந்த சன்ஸ்கிரீன்லையுமே உங்களுக்கு வந்து அந்த கேன்சர் கான்சரிங் மாலிகுல்ஸ் இருக்காது.
பழைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸில் வேணால் இருக்கலாம். கேன்சர் காசிங் மாலிகுல்ஸ் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இன்னும் சேஃபர் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துருச்சு. நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி சன்ஸ்க்ரீன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது. அது நீங்கள் தண்ணியில் ஊற்றினா போய் கடலில் கலந்தோ இல்லைனா இதில் கலந்தோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாத மாதிரி அளவுக்குலாம் நம்ம சன்ஸ்க்ரீன் கொண்டு வந்தாச்சு. ஈகோ சன்ஸ்க்ரீன், ஈகோ சேஃப் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இன்னும் கேன்சர் ப்ரிவென்ட் தான் பண்ணும் சன்ஸ்க்ரீன். அப்போது அடுத்து இன்னொரு கேள்வி வருவாங்க, சன்ஸ்க்ரீன் தானே சார், விட்டமின் டி வந்து ஸ்கின்னில் தானே ப்ரொடியூஸ் ஆகுது, சன்லைட்டு காட்டினா தானே ஸ்கின் விட்டமின் டி வரும், நீங்கள் எப்படி வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுகிட்டே இருந்தால் எப்படி எனக்கு விட்டமின் டி வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பார்த்தோன்னா சன் எக்ஸ்போஷர் ஒரு சோலார் பேனல் எடுத்துட்டு 90% ட்ரெஸ்ஸை போட்டு கவர் பண்ணிவிட்டு 10% மட்டும் காட்டி ஃபுல் வோல்டேஜ் எடுன்னு எடுக்குமா அது? அப்போது நீங்கள் 90% பாடியை கவர் பண்ணிட்டீங்க, இந்த 10% வச்சு ஃபுல் வோல்டேஜ் எடுக்க ட்ரை பண்ண என்ன ஆகும்? இந்த 10% எரிஞ்சு தான் போகும். அதுதான் நீங்கள் கண்டினியூஸாக இந்த கையும் மூஞ்சி சன்னில் கட்டுறதுனால வர்றது. விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வேணும்னா சன் எக்ஸ்போஷரில் எடுக்க முடியும். பாடி ஃபுல்லாக காட்டணும். 20 மினிட்ஸ் ஃப்ரண்ட்டு 20 மினிட்ஸ் பேக்கு காட்டினீங்கன்னா விட்டமின் டி எடுக்கலாம். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் கையை கட்டி மூஞ்சை கட்டி விட்டமின் டி எடுக்கிறேன்னா கேன்சர் தான் வாங்குவீங்க. சார் இப்போ அந்த சன்னு விட்டமின் டி அதனால கேட்குறேன். இப்போ சம்மர் டைமில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்கின் இது அதெல்லாம் நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் இருந்துச்சு. இந்த வேர்க்குரு அதெல்லாம் தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து, அதையும் தாண்டி என்னென்னா வீட்டுக்கு வந்து ஏசியில் உட்காந்தா ஏசி கூட ஸ்கின்னுக்கு பிரச்சனைகள் உண்டாக்குது அப்படின்னு வாட்ஸ்அப் தகவல்கள்லாம் பரவி பலரை பதற வச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி உங்களோட கருத்து? ஓகே, ஏசினால ஸ்கின்னுக்கு பிரச்சனை வருமானு கேட்டிங்க அப்படின்னா, ஏசியை நம்ம வந்து ஏர் கண்டிஷனர்னு சொல்கிறோம். அது வெறும் கூலர் கிடையாது, அது கண்டிஷன் பண்ணோம். கண்டிஷன்னா ஹியூமிடிட்டியை ஒரு குறிப்பிட்ட அளவில் மெயின்டைன் பண்ணுறதும் சேர்ந்து தான் ஏசி செய்யுது. ஸோ ஹியூமிடிட்டி பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்கின் ஹெல்த். ஸ்கின்னில் வந்து அந்த மாய்ஸ்சர் வேணும், ஈரப்பதம் வேணும், நம்ம மாய்ஸ்சரைசர் தடவுறோம் இல்லையா? அப்போது ஏசியில் ரொம்ப -16 வச்சிங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சிரும். காற்றுல இருக்கிற ஈரப்பதம்லாம் என்ன ஆகும்னா ஏசியில் தண்ணியாகி வெளில போயிடும். அப்போ காற்றுல ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அப்போது ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் 16 வைக்காமல் 26 இல்லை 24 வச்சிங்கன்னா அதுதான் கம்ஃபர்டபுள் ஐடியல் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் ஹியூமிடிட்டி கரெக்டாக ஒரு 40 to 50 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும். அந்த 50 to 60 ஹியூமிடிட்டி வந்து நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசராக தான் வச்சிருக்கும். ஸோ அந்த ஏசி தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏசி காற்று ஏசி தப்பு அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ண டெம்பரேச்சர் ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதை கண்டிஷன் பண்ணி கரெக்டான ஹியூமிடிட்டி கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ யூ வில் பி மோர் கம்ஃபர்டபுள் இன் ஏசி என்விரான்மெண்ட் அதர் தென் அவுட் சைட். இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் கேட்க போகிறேன். பல என்ன மாதிரி இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு உதவக்கூடிய ஒன்று சார். என்னென்னா, என்ன பிரச்சனைனாலும் வீட்டில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஃபோன் நோண்டுறதுனால தான் ஆகுது அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறேன். ஸ்கின்ல வர்றதுக்கும் நான் ஃபோன் இப்படி பார்க்குறது தான் காரணம்ன்றேன். அவங்களுக்கு தடால் அடி பதிலாக என்ன சார் சொல்கிறேன்? ஃபோன் நோண்டுறது காரணம் கிடையாது, ஃபோனை எப்போ நோண்டுறீங்கன்றது காரணம். நைட்டு தூக்கம் முக்கியம். பியூட்டி ஸ்லீப்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இரவு நேரத்தில் சுத்தமாக ஒரு லைட்டே இல்லாத ஒரு இடத்துல ஸ்கின் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? அப்போ லைட்டை சென்ஸ் பண்ணும் இல்லையா? ஸோ லைட்டை சென்ஸ் பண்ணாத அளவுக்கு லைட் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 7 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வச்சு தூங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓவரால் ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோனை பார்த்தீங்கன்னா அது லைட் அடிக்குது. அது லைட்டு ஸ்கின்னில் மட்டும் நேராக கண்ணிலே அடிக்குது. அப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே ஃபோனை பார்க்குறது உங்கள் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். பகலில் ஃபுல்லாக லைட் இருக்கும், நைட்டும் நீங்கள் லைட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஸ்லீப் ஒழுங்காக இருக்கும்? ஸ்லீப் குவாலிட்டி இருக்காது. வயசு கம்மியாக இருக்கும்போது ஸ்டெம் செல் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த டேமேஜ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டே வரும். சீக்கிரமே வயசாகும். அந்த ஸ்டெம் செல் டிப்ளீட் ஆனோடனே உள்ள இருக்க பாடி ஏஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, ஃபோன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது தெரியாது. எல்லா இடத்துலையும் கையில் வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் கீழே வைக்கிறோம், வச்சுட்டு அந்த ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறோம். அப்போ அந்த கிருமிங்கப்பட்ட ஆக்னி வரும். ஃபோனை பார்க்கறது இல்லை, அது யூஸ் பண்ணுற விதத்தில் அந்த பிரச்சனை. இந்த கையை வச்சுட்டு ஃபேஸில் வைக்கிறீங்க இல்லையா? இப்படி ஃபேஸில் வச்சிங்கன்னா இங்கேருந்து இங்கே கிருமி எடுத்து அங்கே வச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி கையை எடுத்து வைக்கிறது செய்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வரும். அசச்சு ஃபோன் பகல் நேரத்தில் தேவைக்கு பயன்படுத்துறது பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபோனை யூஸ் பண்ணோம், ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணிடக்கூடாது.